அதாவது திமுக காரனுங்க எந்த அளவுக்கு சதி பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆ? தலைவர் பேச போறாரு அப்படின்னு உடனே மக்கள் யாரும் அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தொங்கின்னு ஒரு 5000 ரூபா போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? எதுக்காக போட்டாங்க? காசு நாங்க கொடுத்துட்டோம், ஓட்ட எங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னு. இது தலைவருக்கு தெரிஞ்சதுல என்ன பண்ணாரு? காசை வாங்கிக்கங்க, ஓட்ட நமக்கு போடுங்க சொன்னாரா இல்லையா? இந்த காசு கொடுக்குறவனுங்க ஒண்ணு முத நாள் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டினா மறுநாள் கொடுக்கலாம். ஏன் காலையில டுங்கின்னு வந்து விழுவுது? அதுதான் இந்த அரசாங்கத்தை உங்கள்ட்ட கேள்வி கேட்கணும்ல, ஐயா உங்களுக்கு அனுபவம் பத்தாது. நாங்க மரியாதையை சொல்றோம். மத்தவங்கலாம் உங்கள வேற விதமான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. நாங்க உங்கள மரியாதையா அனுபவம் பத்தாது, கொஞ்சம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்க மரியாதையா சொல்றோம். ஏன் அது முன்னாடியே போட்டாரு அப்படின்னா, இது கட்சி தாண்டி பேசுவோம், அரசியல் தாண்டி. ஏன்னா திமுக அரசாங்கத்துக்கு மேல பல்வேறு கருத்துக்கள் எங்களுக்கு இருக்கு. நீங்க எதை வேணுமாலும் தாண்டி பேசுங்க, ஆனா எங்களுக்கு தெரியும் நீங்க எதை தாண்டி பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது எதுக்காகனா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 15ஆம் தேதி எவ்ரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போடுவாங்க. இது முறை, அரசாங்கத்தின் முறை இது. இதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு. விஜய்க்கு பயந்து செஞ்சாருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் 50 1000 போட்டவர் எதுக்குங்க 5000 போட்டாரு? அது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அது வேற கதை. அது நாங்க கேட்டுக்கிறோம், நீங்க கேட்க மாட்டீங்களா? ஐயா போட்டீங்கல்ல, ட்விட்டர் போட்டீங்கல்ல, எக்ஸ்ல போட்டீங்கல்ல, மேல ஏறணும் அதை பத்தி பேச வேண்டியதானே? ஏன் பேசல? அப்ப நீங்க போடலன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு விஷயம், எல்லாம் எங்க தலைவனோட காசு. 5000 ரூபாயா? அப்புறம் எவன் வீட்டு காசு? ஏங்க இத்தனை வருஷமா எங்க தலைவன் கட்டின வரியை தானே மொத்தமா எடுத்து கொடுத்துருக்கீங்க. 1.5 கோடி ரூபாய் வரி கட்டலன்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாய் ஏன் கட்டல? ஏன் கட்டல? வரி கட்டுற பணத்தெல்லாம் மக்களுக்கு இன்னும் கொடுக்காம இருக்கீங்கனால தான் இன்னும் கட்டாம விட்டது. இத்தனை வருஷமா கட்டின வரியெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டதுனால தான் இந்த பணத்தை இப்ப கொடுத்தது.